நம் ஜிபி ஞானஒளி மகான் அவர்களின் பிள்ளைகள் அனைவரையும் வரவேற்க ஈரோடு தலைமை சபையின் ஞான செல்வர் சங்கர் அவர்கள் வரவேற்க தயாராக உள்ளார். சந்தோஷம். சந்தோஷம். சத்குருவே சரணம். உலக அறிவாளிகளே, நம்முடைய ஞானத்தந்தை ஞானஒளி சுவாமி அவர்களின் 97வது ஜெயந்தி விழாவிற்கு சென்னையிலிருந்தும் கயப்பாக்கத்திலிருந்தும் கோவையிலிருந்தும் மற்ற அனைத்து ஊரிலிருந்து வந்திருக்கும் ஞானாசிரியர்களையும் உணர்வார்களையும் அன்புடன் வரவேற்று நம் அனைவருக்கும் நம்முடைய மூலகுரு பரஞ்சோதிமான் அருளையும் ஐயாவுடைய நல்லாசியும் சந்தோஷத்துடன் தெரிவிப்பதுடன் எந்த ஒரு விழாவுக்கு இல்லாத ஒரு சிறப்பு, இந்த விழா தொடங்கும் முன்பு குருமாதா அவர்களுடைய ஆசி பெற்று தான் இந்த விழா தொடங்கும். அந்த வகையில் அம்மாவுடைய திருவடியை போற்றி மானசீகமாக வணங்கிக் கொள்வோம். ரொம்ப சந்தோஷமான நாள் இன்றைக்கி. சந்தோஷம் சொல்கிறேன் இல்லைங்களா? உண்மையிலேயே இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசெல்லாம். ஏன்னா அரிது மானிட பிறவையாக பிறப்பது அரிது, அதிலும் கூன் குருடு பேடு நீக்கி பிறப்பது அரிது. அப்படி எவ்வளோ அரிதான விஷயங்கள் இருந்தாலும் ஒரு தன்னை அறிந்த ஒரு தவஞானியை குருவாக பெறுவது என்பது அனைத்து விஷயம் அறியதை விட மிகவும் அற்புதமான அரிதான விஷயம். அந்த விதத்தில் நாம் அனைவருக்கும் அந்த பெரும் பாக்கியம் கிடைத்திருக்கு என்பதை நினைத்து நாம் பெருமை கொள்ள வேண்டும். ஞானகீதத்தில் ரொம்ப சபையுடைய தத்துவங்களையும் இந்த விழாவுடைய நோக்கத்தையே அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஞானகீதத்தில் ரொம்ப அருமையாக இருந்தது. தலைமை சபை சார்பாக அதை நாங்கள் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால் ஐயாவுடைய தத்துவத்தையும் ஞானத்தையும் நான் நீங்கள் சொல்கிறது கொல்லங்கடையில் ஊசிக்கிற கணக்காக போயிடும். இருந்தாலும் அப்பேற்பட்ட மகான் ஞானி நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒன்று தான், பக்தியும் விசுவாசம். இந்த ரெண்டை தான் எதிர்பார்க்குறாங்க. ஒன்றில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் சிவபக்தர், சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப ஈடுபாடு அதிகம். கைலாயம் 2-3 தடவை போயிட்டு வந்திருக்கிறாரு. சிவாலயம் அடிக்கடி போவார். திருவாசகம் முட்டுறதெல்லாம் கலந்துக்குவார். எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். சபைக்கு பல தடவை கூப்பிட்ருக்கேன். அவருக்கு பக்தி மார்க்கத்தில் தான் நம்பிக்கை. சரி, அவர் நம்பிக்கையை நான் கலைக்குன்னு விட்டுட்டேன். சமீபத்தில் மகா கும்பமேளாவுக்கு போயிட்டு வந்தார். போயிட்டு வந்துட்டு அவர்த்தோட அனுபவங்களை பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார். ஏங்க இவ்வளோ தூரம் நான் ஈடுபாடாக இருக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், என்னமோ மனசில் ஒரு நிறைவில்லாமையே இருக்குதுங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் அப்படின்னார். என்ன தான் வழிபட்டாலும், எங்கே கைலாயம் போனாலும், எந்த கும்பமேளாமலும் இறந்து தானே போகணும். யாராக இருந்தாலும் இந்த இறப்புக்கு இல்லாமல் ஒரு வழி இல்லைங்களா இந்த மார்க்கத்தில் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், இருக்கு, இறக்காமல் இருக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன். என்னங்க நான் இது வரைக்கும் கேள்விப்படாமல் இருக்கிறீங்க சொல்கிறீங்களே, பிறக்காமல் இருந்தால் இறக்காமல் இருக்கலாம். அப்போ பிறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? அதுதான் எங்கள் சபையில் எங்கள் சாமிஜி எங்கள் மறைஞ்சோதி மகான்னு கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஞானத்தை தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த யோகத்தையும் ஞானத்தையும் சேர்ந்தால் நிச்சயமாக நீ உன்னுடைய கர்மா அனைத்தும் அழிக்கப்பட்டு அவங்களுடைய போர்டிங் பாஸ் கொடுத்துருவாங்க. இந்த ஜீவன் பக்குவப்பட்டுருச்சு, இங்கே கர்மா பூரா பாவ புண்ணிய கர்மா அழிக்கப்பட்டது, மீண்டும் பிறவியில்லாத நிலை அடையலாம், வர வேண்டிய அவசியம் இல்லை அந்த பூமிக்குன்னு சொல்லி போர்டிங் பாஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் நீங்கள் பிறக்க வேண்டியதில்லை. அப்புறம் பிறக்காமல் இருந்தால் நீங்கள் இறக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒன்றும் புரியலைன்னா குருவுடைய திருவடி பற்றி தான் ஆக வேணும். குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை. நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த தத்துவம் தவத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இதற்கு மேல் சில அதிசயங்கள், சில அனுபவங்கள் நம்முடைய உணர்வார்கள் கிடைக்குது. நேற்று நான் பஞ்சநாதன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் கயப்பாக்கத்திலேருந்து. இந்த கடந்த 9ஆம் தேதி அன்னைக்கு ஐயாவுடைய ஐக்கிய தினம் கொண்டாடியிருக்காங்க. அப்போது ஒரு அதிசயம் நடந்துன்னு சொன்னார். உண்மையிலே அதெல்லாம் மிக ஆச்சரியமான விஷயம். அனுபவ உரையில் அவரே அதை சொல்லி கேட்டுக்கிட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை தான் அவர்கிட்ட சொன்னேன். ஏன்னா நான் ராமகிருஷ்ண விஜயத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று படித்தேன். ஒரு சுவாமிஜி எழுதியிருந்தாங்க.
ஒரு பக்தியாக இறைவன் மேல் பக்தியாக இருக்கிறவங்களோ அல்ல ஞான மார்க்கத்தில் குருவுடைய திருவடி பெற்றவங்களோ எப்படி வாழணுன்னா, ஒரு நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒரு கப்பல் ஒன்று புறப்படுறதுக்கு ரெடியாக இருக்குது, நல்ல மழை. அப்போ ஒரு பறவை என்ன பண்ணுதுன்னா, பறந்து வந்து அந்த மலைக்கு வந்து அந்த கப்பலை வந்து ஒதுங்கிக்குது. அந்த கப்பல் புறப்பட்டுருது, மாலை நேரம் ஆச்சுங்களேன், புறப்பட்டு இரவாயிரம் அந்த பறவை அங்கேயே தங்கிக்குது. விடிஞ்சு போது சூரியன் வந்துடுது, தன் தேவைகளை பூர்த்திக்கணும். அந்த கப்பல்லேருந்து புறப்பட்டு நாலா பக்கம் இப்போ ஒவ்வொரு திசையிலையும் போய் பார்க்குது. எங்கே போனாலும் தண்ணி தான், உண்பதற்கு உணவில்லை, குடிக்க தண்ணி இல்லை. இப்படி இது 2-3 நாள் ஆகிப்போகுது. அது எவ்வளவோ முயற்சி பண்ணி கரையை காண முடியல. கடைசியில் ஒரு முடிவு, சரி இனி நம்ம கையில் ஒன்றும் இல்லை, இறைவன் பார்த்து நமக்கு என்ன முடிவு பண்ணட்டுன்னு சொல்லி அங்கே அந்த கப்பலை எந்த இடத்துல அங்கேயே வந்து சோர்ந்து போய் படுது. உணவு இல்லையா, சோர்ந்து போய் படுத்துருது. அந்த கப்பல் இன்னும் 2-3 நாள் தன் பயணத்தை தொடர வேண்டிய கப்பல் பழுதுபட்டு அரையுது. பக்கத்தில் இந்த துறைமுகத்துக்கு போகுது. அங்கே போய் அதுக்கு ஒரு நல்வழி பிறகு அந்த சாமிஜி எழுதியிருந்தாங்க. அந்த கதையை ராமகிருஷ்ண விஜயத்தில் மடத்துலேருந்து எழுதியிருந்தாங்க. அந்த கருத்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு உணர்வாளர்களுக்கும் அது நடந்தே தீரும். என்னுடைய வாழ்க்கையில் 2008 என் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டது. என் மனைவி நானும் கண்ணீர் மணி ஐயா மாலை போட்டு என் மனைவி வந்து அழுதாங்க. அவர் சொன்னார், அவன் தட்டு குச்சாட்டு இருக்கிறான், போ, ஒன்றும் நடக்காது போ. ஒரே வார்த்தை சொன்னார். காலையில் குளித்து கோமணம் கட்டி தண்ணி கூட ஊற்றலை, கோமணத்தை கட்டிட்டு உட்காந்துருந்தார். நான்லாம் போனேன், எப்போனாலும் உழவு பார்க்கலாம் ஐயாவை சொன்னார் அந்த வார்த்தை 2008. அதுக்கப்புறம் அதுலேருந்து நான் மீண்டேன். மருத்துவத்தையே கணிக்க முடியல, எல்லா ரிப்போர்ட்டும் கரெக்டாக வருது, ஒரு வியாதி இல்லை, ஆனால் சாப்பிட முடியல, தூக்கம் இல்லை. வினைப்பயன் போக்குனார். வினைப்பயனை குருவால் தான் போக்க முடியும். கணவன் மனைவி உறவு இருக்கலாம், தாய் தந்தை உறவு இருக்கலாம், மகன் அப்பா மகன் உறவு இருக்கலாம், ஒரு காலகட்டம் வரைக்கும் தான். ஆனால் குரு சிஷியன் உறவு என்பது பல ஜென்மத்தின் தொடர்பு. அவர் தான் நம்மளை கரை சேர்த்த முடியும். அந்த குரு சிஷியன் உறவுங்கிறது பல ஜென்மத்தின் புண்ணியத்தான நமக்கு கிடைக்கும். இப்போ சமீபத்தில் என்னுடைய மகன் திருமணம் நடந்தது. நீங்களாம் நம்ப மாட்டீங்க. இன்றைக்கு வந்து நாங்கள் கொங்கு வளாக கவுண்டர் சமுதாயம் சேர்ந்தவர், பெருமாளை கேட்டால் தெரியும். இன்றைக்கி பல கோடி சொத்து இருக்குது. 38 வயசு 40 வயசு திருமணமாகாத பசங்க 100கணக்கில் இருக்கிறாங்க. சொன்னால் நம்ப மாட்டேங்க. எங்கள் சொந்தத்திலே இருக்கிறாங்க. 2 கோடி ரூபா போட்டு வீடு கட்டியிருக்கா, 10-15 ஏக்கரா தோட்டம் இருக்குது. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னே தெரியல பெண் வீட்டில். எனக்கு 2 மகன்கள். 10 ஆண்டுக்கு முதல் ஒரு பையனுக்கு திருமணம் முடித்து விட்டான். அப்போயே இந்த அளவுக்கு இருந்தது. அப்போ அதை விட இப்போ பல மடங்கு டிமாண்ட் அதிகரிச்சிச்சு. என் மனைவிக்கு தூக்கம் வரலைங்கிறா. 28-29 வயசு ஆகப்போது பையனுக்கு, திருமணம் பண்ண தூக்கம் வரல அப்படின்னு சொல்கிறாள். நான் அடித்து சொன்னேன், என்னுடைய குருவின் திருவடி பாதத்தை பற்றி விட்டேன். அவர் சொல்லியிருக்கிறார், இந்த சபையின் தேரை வடம் பிடித்து இழுங்கள், உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். பல தடவை சொல்லியிருக்கிறார். அப்படி ஐயாவிடம் அடைக்கலமானேன், அவரை தியானித்தேன், கண்ணீர் சிந்தினேன். எதிர்பார்ப்பதை விட அற்புதமான ஒரு சம்பந்தம் எனக்கு வந்து சேர்ந்தது. என் சொந்த பந்தமெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. எனக்கு ஒன்றும் பெருசாக வசதி வாய்ப்பில் குறைவு தான். இது எப்படி நடந்தது? குருவுடைய திருவடி தான். இப்படி கர்மவினையுடைய இந்த பாவத்தை துன்பத்தை குரு ஒன்றால் தான் போக்க முடியும். வேறு நீ எந்த ஒரு கைலாயத்திற்கும் 10 முறை போனாலும் சரி, காசியில் 10 முறை குளித்தாலும் சரி, கும்பமேளாவில் கலந்துவிட்டாலும் சரி, சாத்தியமில்லாத விஷயம். ஆற்றல் கிடைக்கும், அது மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் வினை பயனை போக்கக்கூடிய வல்லமை குருவுக்கு மட்டுமே இருக்குது என்பதை கூறி, நிறைய அனுபவ உரைகள் இருக்குது. அனுபவரை பேசும்போது எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி பேசுனீங்கன்னா நிறைய பேர்த்து கூப்பிடலான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். அதற்கு ஒத்துழைப்பு கேட்டுக்கொண்டு, செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், நிலவட்டும் புன்சிரிப்பு உலக மக்களின் முகங்களில், வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு. சந்தோஷம் 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 சந்தோஷம். ஈரோடு சபையை சேர்ந்த ஞானச்செல்வர் சங்கர் அவர்கள் அற்புதமான அனுபவமான வரவேற்பை நிகழ்த்தினார். அடுத்து நமது பரஞ்சோதி மகான் அவர்களை நேரடியாக பார்த்தவர் மூத்த உணர்வாளர். பரஞ்சோதி மகானை நேரடியாக பார்த்தவங்க வெகு சிலர் இப்போ இருக்க காலகட்டத்தில். அந்த வெகு சிலரில் மூத்த உணர்வாளர் ஞானாசிரியர் திலீப் குமார் திருச்சி அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
சார் குருவே சரணம். நம்முடைய சுவாமிஜி அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய எழுத்தாளர் வந்து பேசினாரே மதுரைக்காரர் இந்திரா, அவரை போல ஒரு பானைக்குள் ஒரு யானையை அடைக்க முடியாது என்பதை போல்தான் அவருடைய வாழ்க்கை நடந்தது. சாமிஜி அவர்கள் எல்லோரையும் இது என்னுடைய சிஷ்ய பிள்ளை இன்ன தொழில் செய்கிறார், இங்கே இருக்கிறார், ராஜு அங்கே உட்கார்ந்திருந்தார், ராஜு பார்த்து சொல்லுவார், இது போன்று சாமி சொல்வார். ஆனால் என்னை பொறுத்தவரை இது வீட்டு பிள்ளை என்பார். காரணம் என்னவென்று சொன்னால், நான் வந்து சாமிஜியோருடைய வீட்டிலே ஐக்கியமாகி ஏறத்தாழ 50 ஆண்டுகள் நிறைவு பெற்று விட்டது. சாமிஜியை நீங்களெல்லாம் ஞானியாக மகானாக பார்த்திருப்பீர்கள். நாங்கள் எங்களையெல்லாம் பொறுத்தவரை இங்கே பெரும்பாலும் இருக்கிறார், அவருக்கும் நன்றாக தெரியும், ஒரு கண்டிப்பான தந்தையாக, ஒரு கோபமான முதலாளியாக, ஒரு கடுமையான உழைப்பாளியாக, ஒரு தீர்க்கதரிசியாக. அவர் சொல்வார், இந்தப்பா நான் நாளை காலையில் 4 மணிக்கெல்லாம் வருவேன், நீ 3:30 மணிக்கெல்லாம் அங்கே இருக்கணும் பாரு. நான் 3 மணிக்கே போய் அங்கே இருப்பேன். அதுக்கு முன்னாடி எல்லோரும் சொல்லிடுவேன், உன்னை வந்தால் சாமிஜி இந்த கேள்வி தான் கேட்பார், பி ப்ரிப்பேர்ட், ஒழுங்காக இருந்துக்கோ, கஜா புஜான்லாம் பேசக்கூடாது, என்ன கேட்குறாரோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இதுதான். ஆகவே ஐயா அவர்கள் ஒரு நாள் தோட்டத்திலே சங்கர் சொன்னது போல் அவர் கோமணம் கட்டி தான் குளிப்பார், நாங்கள்லாம் முதுகை தேய்த்து விடுவோம். அப்படி இருக்கிறதில்லை, இன்று என் பிறந்தநாளப்பா என்று சொன்னார். என்று என்னுடைய பிறந்தநாள் என்று என்ன செய்வது என்று அவர் அங்கே தோட்டத்திலே இருந்தார்கள். நாங்களும் கூட இருந்த 2 நண்பர்களெல்லாம் சேர்ந்து உணர்வாளர்கள் அவர்களுக்கு கருங்கல் பாளையத்திலேயே இனிப்புகள் காரங்கள் எல்லாம் வாங்கி அவருக்கு கொண்டாடி ஒரு மாலை போட்டு அவரை நாங்கள் வணங்கினோம். எனக்கு என்ன ஒன்று புரியவில்லை என்று சொன்னால், 1978 சௌபாக்கியவதி தேன்மொழி அவர்களுக்கு தலை தீபாவளி வருகிறது. அந்த இப்பொழுதெல்லாம் இருக்கிற கார் வசதி அந்த காலத்தில் இல்லை. இப்பொழுதெல்லாம் ஒரு மெர்சிடஸ் பென்ஸ் இருக்கிறது, ஆலையே மாக்கி அளவுக்கு பறந்து செல்லக்கூடிய கார்கள் இருக்குது. அந்த காலத்திலே ஒரு லேண்ட் மாஸ்டர் ஓல்டு அம்பாசிடரில் தான் அவர் கிருஷ்ணகிரியிலிருந்து இங்கே வந்தார்கள். அப்பொழுது என்ன சொல்வார் என்றால், மகான் அவர்கள் எங்கே வந்தாலும் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக சாமி கூட போவோம். அப்பொழுது நாங்கள் போகும்போது, அப்பா நீங்களாம் முன்னாடி போங்கப்பா, நான் மாப்பிள்ளை வரவழைச்சிட்டு வரேன் என்று சாமிஜி சொன்னார். நாமக்கல்லில் வராரு. நாங்கள் போனோடனே மகான் இப்படி தான் நம்ம எப்படி நம்மளுடைய மாடி இருக்கோ அந்த மாதிரி இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தார். நாங்கள் வாங்க இப்போ தான் வரீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொன்னார், திடீர்னு ஞான ஒளி ஞானிகளுக்கெல்லாம் ஞானி, அவர் நல்லா பார்த்துக்கிற உங்கள் வேலை அப்படின்னாரு. என்னடா அது பயமாக போச்சு எங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கெல்லாம் சாமிஜியை ஞானியாகவும் மகானாகவும் அதெல்லாம் தெரியும். ஆனால் எங்களுக்கெல்லாம் அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கண்டிப்பான தந்தையாக, ஒரு கோபக்கார தந்தையாக, ஒரு எதிலையுமே சரியாக செய்யக்கூடிய ஒரு சிறந்த நிர்வாகியாக, ஒரு கடுமையான விவசாயியாக, பல்துறையிலும் அறிந்த ஒரு வித்தகராகத்தான் நாங்கள் அவருடைய வாழ்ந்தோம், அவருடைய கடைசி காலம் வரையிலும் இருந்தோம். ஆகவே சாமிஜி அவரை பொறுத்தவரையில் எதையுமே சொல்லுவார். காரணம், எங்களுடைய சபையானது இன்று இங்கே பெரிய கட்டடமாக இருக்கிறது, சாதாரண மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தது. எப்படி இயேசு பிரான் ஒரு மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தாரோ அதுபோல் தோட்டத்திலே அந்த மாட்டுத் தொழுவத்திலே இது போன்ற பாய்கள் கூட இல்லை. இதெல்லாம் நான் வாங்கி கொடுத்த பாய் 1980. அப்போ தான் சாமி சொன்னார், இது திலீப் வாங்கி கொடுத்த பாய்ப்பா, தயவு செஞ்சு பத்திரமாக வச்சுக்கோங்க, இதை கிழிச்சிடாதீங்க என்று அவர்கள் சாமிஜி அவர் விளையாட்டாக சொல்வார்கள். ஆகவே அவர் சங்கீதமாகட்டும், சாஸ்திரமாகட்டும், ஜோசியமாகட்டும், ஒரு நுண்ணணு பொருள்களாக இருக்கட்டும், சாமிஜி அவர்கள் இது போன்ற என்ன நடக்குது என்றால், ஈரோட்டில் செல்லுலா சவுண்ட் சர்வீஸ் இருக்கும், ரயில்வே ஸ்டேஷனுக்கு 25 ரூபாய் அந்த காலத்தில், மைக் செட்டு எல்லாம் வந்து அவரோட பேரம் பேசி, அவர் எங்களுக்கு தெரிந்தவர், அதனால் கொஞ்சம் நல்ல விஷயம் நடக்குது, நீங்கள் எல்லாம் செட் பண்ணி கொடுங்க பாய் என்றால் அவர் வந்து எல்லா விழாவுக்கும் செட் பண்ணி கொடுப்பார். அப்புறம் ஏன் இதெல்லாம் நாமே செய்தால் என்ன என்று சாமிஜிகள் ஒவ்வொன்றாக இந்த எலக்ட்ரானிக் யுகத்துக்கு தகுந்த போல் எல்லாவற்றையுமே அவர்கள் அமைத்து கொண்டார்கள். இதனால் இங்கே இருக்கின்றவர்களெல்லாம் அவ்வளோ வசதியானவர்கள் இல்லை. எப்படி சங்கர் சொன்னாரோ அதுபோல் நாங்கள் பெரும்பாலெல்லாம் சேர்ந்து தான் மாதம் 40 ரூபாய் போட்டு 4 மாதத்திலே தலைக்கு 160 ரூபாய் போட்டு நாங்கள் விழாவை நடத்தினோம். அதிலே எல்லாம் போஸ்டர் ஒட்டி எல்லாரையும் வரவழைத்து அவர்களுக்கெல்லாம் தத்துவத்தை சொல்லி விளக்கத்தை சொல்லி பாடுபட்டோம். கண்ணீர் விட்டால் வளர்த்தோம் சர்வேசா சுதந்திரத்தை என்று சொன்னது போல் ஐயா அவர்கள் சொல்லுவார், இந்தாப்பா இது நல்லா நடக்கணும், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, இதெல்லாம் செஞ்சிடணும் அப்படிம்பார். அதே மாதிரி அப்போ இந்த காலத்தில் நோட்டீஸ் அடிப்போம். நோட்டீஸ் அடித்து ஈரோட்டில் இருக்கிறவங்களாம் போய் இந்த மாதிரி குண்டலினியால் என்ன நன்மைகள், நீங்களாம் வாங்க தியானம் பண்ணுங்கள். அதில் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு, ஈரோடு வந்து அருள்நெறி பெரிய திருக்கூட்டம். சங்கர் சொன்ன மாதிரி இங்கே சிவனடியார்கள் பக்தர்கள் நிறைய பேர். நானுமே இப்பொழுது நம்முடைய சபையில் ஞானத்தாலிசை வெளியிட்டார்களே, அதை எல்லா அடியார்களுக்கும் மலைக்கோட்டையிலே போய் கொடுத்தேன்.
ஆஹா இப்படி ஒன்று இருக்கிறதா, இது தெரியாமல் போய்விட்டதே, இதை நீங்கள் வெளியில் சொல்ல வேண்டாம், நீங்கள் முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளார் சொல்லுங்கள். இந்த புத்தகம் சென்னையில் தான் கிடைக்கிறது, நான் 10 புத்தகம் வாங்கி வந்தேன், எல்லாம் விற்று விட்டது. அதாவது ஒப்பாரும் மிக்காரும் இல்லாது எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் உடனே சாமிஜி பதில் சொல்லிவிடுவார். அவர் எப்படித்தான் அவருக்கு அந்த ஞானம் வந்ததோ, எப்படித்தான் சொல்வாரோ, அதே மாதிரி தம்பதிகள் 2 பேர் வருவார்கள். வந்த உடனே இவரே சொல்லிவிடுவார். என்ன நீ பொண்டாட்டி மதிக்க மாட்டியாடா, நீ எங்கடா கல்யாணம் பண்ண, பஞ்சாயத்து. ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இவர் பார்த்தார், எப்படி இவர் சொன்னார், என்ன செய்தார் என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் அற்புதமாக இருக்கும். ஆகவே அவர் ஒரு ஞான தந்தையாக மட்டும் இல்லை, ஒரு சிறந்த ஒரு ஞானத்துக்கு என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், ஒரு பரபிரம்மமாகவே நம்முடன் வாழ்ந்தார். அதெல்லாம் ஒரு பாக்கியம் நாம் பெற்றோம். அதுவும் ஈரோடு மாநகரில் இருந்து அவர்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தமாக இருந்தது. கடைசியாக அவர் சென்னையை நோக்கி சென்று சென்னை மக்கள் எல்லாம் அவரை நன்றாக கவனித்து மகான் எழுதுவார், உங்கள் சேவை என்னையும் என் பிள்ளை ஞானவழியை அன்பில் கவரித்து புகுத்தி விட்டீர்கள் என்று. அதுபோல் அவர்கள் செய்தார்கள். ஆனால் சென்னையில் அவர்கள் இருந்தனால்தான் பல வெளிநாடுகளுக்கு செல்ல முடிந்தது, அநேக பேர் வர முடிந்தது. இன்றைக்கு அவர் ஒரு குருச்சேத்திரமாக ஒரு பெரிய இதுவாக வரவழைத்து விட்டார்கள். இந்த உலக சமாதான ஆலயம் என்பது மகான் காலத்திற்கு பிறகு பல்வேறு விதமான குழப்பங்களுக்கு ஆளானதனால்தான் அவர் என்ன செய்தார், இது பரஞ்சோதி ஞானவழி யஜ்ஞபீடம் என்று சொல்லி முதலாக அந்த ஞானக்கொடியை இங்கே ஏற்றி, இதுதான் நம்முடைய தத்துவம், இதெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டும், இதெல்லாம் உங்களுக்காகத்தான் என்று சொன்னார்கள். ஆகவே சாமியை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அதிலெல்லாம் நாம் தனியாக இருக்கும் ஒரு நாள் பேசிக்கொள்ளலாம். ஆகவே இங்கே நிறைய பேருக்கு மாதிரி ஜானியாக ஆர்டர் போட்டார், எல்லாம் 10 நிமிஷம் தான் பேசணுன்னு. அதனால் நீங்கள் குருவின் வழி எவ்வழியோ அவ்வழி தான் நம் வழி. ஆகவே அவரை மனசால நினைத்தால் போதும். நான் இங்கே இருக்கும் பொழுது அரை மணி நேரம் எனக்கு டீ டைம், 5 to 5:30. நான் பன்னீர்செல்வம் பார்க்கில் என்னுடைய கடை. நான் அந்த கிருஷ்ணா தியேட்டர் வழியாக ஷார்ட்கட்டாக போவேன். நான் என்ன நினைக்கிறோனோ என்ன அதே போல் அங்கே இருப்பார். அவரும் சிரித்து கொள்வார். அகத்தவன் நட்பு என்று சொல்வார்களே, அதை போல் நான் அவர் கேட்காதது முன்னே சாமி இந்தாங்க அந்தானே என் பிள்ளை எனக்கு தெரியாதா என்ன கொண்டு வருவான்னு என்று சொல்வார். இட்ஸ் எ மிராக்கிள். சில பேர் சொல்வார்கள் நான் அதை செய்தேன் இதை செய்தேன், சாமி எனக்கு அது செய்தார் என்று. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் நேரடியாக பார்த்தது என்னவென்று சொன்னால், கோவிலே போய் வருகிறார். கோவிலே பௌர்ணமி கூட்டத்தை முடித்து விட்டு வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வந்த பின்னாடி அவரை ஆரம்பர வைத்து விட்டு தான் நாங்கள்லாம் வெளியே வருவோம். அப்பொழுது ஒரு பிரபலமான ஒரு அரசியல் தலைவர், அவருடைய பையன் காணாமல் போய்விட்டான். அங்கே சொல்லியிருக்கிறார்கள், ஈரோட்டு சாமியார் இப்போ தான் வந்துட்டு போனார், நீங்கள் ஈரோட்டில் போனால் சாமியாரை பிடிச்சிக்கலாம், உங்களுக்கு எல்லாம் கிடைக்குங்கிறாரு. சாமி வந்து என்னப்பா யார் ஒருத்தருக்கா சாமி உங்களை பார்க்கணுமா, அப்பா இப்போ தானே வந்தோம் அப்படின்ட்டு வந்து சரி போப்பா ஒரு பழத்தை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி உன் பையன் 2 நாளில் வந்துடுவான் போ அப்படின்னோடனே 2 நாட்கள் இந்த பையன் வந்து விட்டான். ஆகவே வெளியில் தெரிந்தது அப்படி இருப்பார்கள். சாதாரண அந்த வெள்ளை உடை தாங்கி கொண்டு எந்த விதமான உதவும் இல்லாமல். நான் தான் கடைசி காலத்திலே மகானுக்கு சைஸ் 7 ஜல்சா, சாமிக்கு ஜல்சா சைஸ் 8. அவர்களுக்கு நான் ஷூக்கடையில் இருந்ததனால் அவர்களுக்கு வாங்கி கொடுப்பேன், சாக்ஸும் வாங்கி கொடுப்பேன். மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். ஆகவே அவருடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு கலங்கரை விளக்கமாக ஒரு பாடமாக இருக்கும். ஒப்பாரும் மிக்காரும் இன்றி நம்முடைய சண்முகராஜா அவர்கள் திருமணம் செய்தார்கள் மாயவரத்திலே. மகான் அவர்களையும் ஐயா அவர்களையும் இதே போன்று பெரிய படத்திலே ஒரு மிக அற்புதமாக குரு விசுவாசத்தை காட்டினார்கள். அதனால் நீங்கள் எல்லோருமே என்னை, அதாவது உருக்கமும் உறுதலும் விசுவாசம் இருந்தால் தொல்லையும் நோயும் தானே தீரும் என்பதுதான் பரஞ்சோதி மகானுடைய அருள்வாக்கு. மகான் அவர்கள் பார்ப்பார்கள், பார்த்தவுடனே மனசிலே எல்லாத்தையும் எடை போட்டு விடுவார்கள். அப்படி அவர்கள் சொன்னதுதான் ஞானவழி, ஞானிகளுக்கெல்லாம் ஞானி என்று. இன்று அவருடைய பாரம்பரியமாக ஞானாசிரியர்கள் நிறைய பேர்கள் உருவாக்கிவிட்டார்கள். ஆகவே நீங்கள் எல்லாம் முடிந்தவரை நன்றாக தியானம் செய்யுங்கள். முதல் உங்களுக்காக தியானம் செய்யுங்கள், பிறகு உங்கள் குடும்பத்திற்காக செய்யுங்கள், பிறகு உலகத்திற்காக செய்யலாம். ஒரு பறை இருவர் நட்பு என்பது சொல்வது போல இந்த ஒரு அற்புதமான இடத்திலே இருந்து ஈரோடு உணர்வாளர்களெல்லாம் இந்த அளவில் செய்தது மிகவும் பாராட்டத்தக்க ஒரு அம்சம். இது மேன்மேலும் வளர வேண்டும். ஆகவே இதையெல்லாம் நன்றாக கட்டி காத்து அவருடைய புகழை பரப்பி, இப்படி ஒரு மனிதன் இருந்தார், இன்னும் 3 ஆண்டுகளிலே அவருடைய 100வது ஆண்டு வரப்போகிறது, அப்பொழுது நாம் இதையெல்லாம் மிகவும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று இன்று இந்த ஞான பாடல் பாடினார்களே, இதுவில் எல்லாமே ஃபிட்டஸ்ட் அனைத்தும் வந்துவிட்டது. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே எல்லோருமே வாருங்கள், நன்றாக தியானம் செய்யுங்கள். உடலில் எந்த ஒரு நோயும் இல்லாமல் நன்றாக ஆரோக்கியமாக இருக்கலாம். சங்கர் சொன்னது போலே டாக்டர்களால் முடிந்தது டிடின் லிஸ்ட் டிஐஎல் பெரிய ஆஸ்பத்திரியில் போடுவார்கள் டிஐ என்று. அப்படி வந்தவர்களெல்லாம் அவருடைய அற்பார்வையினாலையும் அவருடைய கருணையினாலையும் அநேக காலங்கள் வாழ்ந்திருந்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதனால் குரு விசுவாசம் என்பது மிக உயர்ந்தது. குரு இல்லாத அடையாத உடம்பு ஒரு நல்ல வீட்டை கட்டி வாசல் இல்லாத எப்படியோ அதை போன்றது. ஆகவே
செழித்தோங்கிய விவசாயத்தாலும் சீர்திருந்த நிர்வாகத்தாலும் உலக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் பாடுபட்டார்கள். அது நன்றாக நிறைவேற வேண்டும். இன்று ஐடி துறையில் இருப்பவர்களெல்லாம் பாதி பேர் விவசாயத்துக்கு வந்து விட்டார்கள். ஐடியில் ஒன்று பிரயோஜனம் இல்லை என்று. ஆகவே சாமிஜி சொன்னது போல எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், அது நன்றாக இருக்க வேண்டும் என்ற அளவிலே நான் வாய்ப்பு கொடுத்த நன்றி கூறி எல்லோருக்கும் விடைபெறுகிறேன். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ஞானாசிரியர் திலீப் குமார் அவர்கள் அருமையான உரையை நிறுத்தினார். அடுத்தபடியாக மீண்டும் மூத்த உணர்வாளரும் ஞானாசிரியமான சேதுமாதவன் ஐயா அவர்கள் சிட்லப்பாக்கம் அவர்கள் அனுபவ உரையை நிறுத்துவார்கள். சந்தோஷம். குருவே சரணம். உலக அறிவாளிகளே, அறிவினில் ஞான விளக்கேற்றி சுடர்விட்டு பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடிய சக மெய்யுணர்வாளர்கள் அனைவருக்கும் குருமகானின் நல்லாசிகளும் என்னுடைய சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம ஞானத்தந்தை சுவாமிஜி அவர்களுடைய 97வது ஜெயந்தி நன்னாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். காரண காரியம்தான் இந்த பிரபஞ்சம். காஸ் அண்ட் எஃபெக்ட். காரணம் இல்லாமல் ஒரு காரியம் இல்லை. காஸ் அண்ட் எஃபெக்ட். இப்போ எல்லோரும் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஜெயந்தி விழா ஒரு காரணம். நாம் எல்லோரும் குழுமி இருக்கக்கூடியது காரியம். அப்போ எந்த காரியத்திற்காக வந்திருக்கிறோமோ அந்த காரணம் தெரிஞ்சதுன்னா காரியம் முடிஞ்சு போச்சு. மனசு மௌனம் ஆகிடும். அது தெரியாத வரைக்கும் மனசு சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த விழாவுக்கு 1974 மகான் சமாதியில் பேசுகிறார். வருஷத்துக்கு ஒரு முறை விழா கொண்டாடுங்களப்பா. இப்படி ஒரு ஞானம் இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகாவது வருஷத்துக்கு ஒரு விழாவை கொண்டாடுங்கப்பா. எனக்கு மாலை மரியாதை போட்டுறதோடு நின்று விடாதீர்கள். மகானே மகானே என்று என்னை வணங்கினாலும் ஒன்று தான், அந்த கல்லை வணங்கினாலும் ஒன்று தான். உன்னுள் இருக்கக்கூடிய அந்த பரஞ்சோதியை அதை தெரிவிக்கக்கூடிய நாள். நேற்று தொழிலாளி பிறந்த நாள், இன்று ஞானம் பிறந்த நாள். ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார் ஞானத்திற்கு? 23/8/1963 வரைக்கும் பூபதிங்கிற இயற்பெயரோடு இருந்தார். அப்பயும் அறிவில் தெளிவாக இருந்தார், நிர்வாகம் செய்து கொண்டே இருந்தார். ஆனால் அது ஞான ஒளியாக பிரகாசிக்கணும் அப்படிங்கிறது 23/8/1963 கோவை மாநகரத்தில் நடந்த ஒரு கோல்டன் டச். அந்த ஒரு ஞானத்தில் அவருடைய அறிவில் அந்த ஞான விளக்கு ஏற்றப்பட்டதனுடைய விளைவு என்னாச்சு? ஞான ஒளி அப்படின்னு பிரகாசிக்க ஆரம்பித்தது. பூபதிங்கிறது மங்கி அது ஞான ஒளியாக பிரகாசிக்க ஆரம்பித்தது. அதுக்குன்னு அவ்வளோ வேல்யூ. அப்போ அவருக்குள்ளே இருந்த ஆற்றல் என்னாச்சுன்னா, பன்முகப்பட்ட ஆற்றல் அந்த ஞானமாக வரிவெடுத்தது. அவர் இந்த பூபதியாக இருந்திருந்தால் அவர் குடும்பத்திற்கும் சொந்தக்காரனுக்கு மாத்திரம்தான் அவருக்கு தெரிந்திருக்கும். உலகத்திற்கே அவர் தெரிய வேண்டும் அப்படிங்கிறது அவர் குருநாதருக்கு தெரிந்ததினால் அவர் என்ன பண்ணிட்டார்னா மாற்றி பிறக்க வைத்தார். அதான் குருவோடைய லட்சணம். என்ன பண்ணுவார்? ஒரு நகைக்காரன்ட்ட கொண்டு நம்ம வெள்ளியை தங்கத்தை கொடுத்தோம்னா அவனை எப்படி ஒரு பிரகாசிக்கக்கூடிய நகையாக செய்கிறான் அப்படிங்கிறது அது வரைக்கும் நம்முடைய சொந்தமாக இதாக இருக்கலாம். ஆனால் அந்த பொற்கொள்ளன்கிட்ட போயிட்டா அவன் அதை மிருகேத்துறான் பாருங்க, அதுதான் அதனுடைய வேல்யூ இருக்கிறது. அதுபோல் அவர் குருவினுடைய பார்வையில் உட்கார்ந்தார். அவருடைய இயற்பெயரை மாற்றி அவர் எதற்காக வந்தாரோ அதை உலகுக்கு பிரகாசிக்க வைத்து ஞான ஒளிங்கிற தீட்சா நாமம் கொடுத்து, அது மாத்திரமல்ல, அது பிற்காலத்தில் எப்படி பிரகாசிக்குங்கிறதுக்கு ஞான ஒளி ஞானிகளுக்கெல்லாம் ஞானி. அது யாரால் அந்த டைட்டில் கொடுக்க முடியும்? ஒரு யூனிவர்சிட்டியில் ஒருத்தர் கொடுக்குறான்னு சொன்னால் யூனிவர்சிட்டியில் தெரிந்தவன் தானே அதுக்கு டைட்டில் கொடுக்க முடியும். அப்போ அதை அறிந்த மகான் அவர்களுக்கு என்ன பேர் கொடுத்தார்? அந்த டைட்டில் யாரால் கொடுக்க முடியும்? மகான் ஆசீர்வாதம் பண்ணுவார், என்னை போல் நீ என்னை விட மேலாக வரக்கடவாய். அது யாருக்கு சொல்ல முடியும்? தாய் ஒன்றுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் பண்ண முடியும். இப்போ இருக்கிற ஆசிரியர்கள் கூட சொல்லுவாங்களா? எனக்கு சந்தேகம்தான். என்னை விட மேலாக வரக்கடவாயின்னு ஆசீர்வாதம் பண்ணுவார். அப்படி அந்த விளக்கை ஏற்றி வைத்ததனுடைய பயன் இன்றைக்கு நாம் விழாக்கள் ஜெயந்தி விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதனால் இங்கே பாடினாங்க இல்லையா,
மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே. அதை ஜெயித்தவருக்கு பேர் தான் ஞானின்னு பேர். அந்த ஞானத்திற்கு என்ன அவ்வளோ வேல்யூ? நான் கடவுள் அழகாக சொல்லியிருப்பார், யார் எதை வேண்டினாலும் அடைய, அனுபவிக்க, பாதுகாக்க ஞானமே பிரதானம். யார் எதை வேண்டினாலும் அதை அடைய, அனுபவிக்க, பாதுகாக்க ஞானமே பிரதானம். இப்போ ஒரு பொம்மை வாங்கி கொடுக்குறோம் குழந்தைக்கு, அந்த குழந்தை எவ்வளோ அழகாக அதை வைத்திருக்கிறதோ அத்தனை நாளைக்கு அது சிறப்பாக இருக்கும். ஒரே நாள் போட்டு உடச்சிட்டுன்னு முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு அழகான பாண்டத்தை வாங்கிட்டு வந்தோம், அது என்ன பண்ணுறோம், கூத்தாடி போட்டு உடச்சிட்றோம். ஆனால் இந்த ஒரு ஞானம் வந்தால் என்ன ஆகும், இந்த பாண்டம் எதற்காக எடுக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த பாண்டத்தை பயன்படுத்தி மீண்டும் அந்த கோயினுடமே கொடுத்து விடலாம். அதைத்தான் அவர் செஞ்சார். 70 வயசு வரைக்கும் தான் ஜாதக ரீதியாக அவருக்கு ஆயுசு. ஆனால் 75 வயசில் தான் பார்க்குறாரு அவருக்கு 70 வயசோட ஆயுள் முடிஞ்சு போச்சுன்ட்டு. அப்போ சுவாமி சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, பெரியவருக்கு இவனுடைய சேவை தேவைப்படுவதுப்பா, அதனால் நீட்டிகிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னார். பாருங்கள், அந்த ஒரு ஞானம் என்ன பண்ணுது பாருங்கள். அந்த குரு தான் அந்த சரீரத்தில் உட்கார்ந்து கொண்டு ஆப்ரேட் செய்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் அர்ஜுனனுக்கு அவர் சாரதியாக உட்கார்ந்தார். இவன் போய் கேட்குறான், துரியோதனன் உன்னுடைய படைகள் கொடுன்னு கேட்டான். ஆனால் அர்ஜுனன் என்ன கேட்டான், உனக்கு என்ன தீர்மானமோ அதை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறார். அப்புறம் கேட்குறாரு, இல்லைப்பா அவன் படை கேட்குறான், நீ என்ன கேட்குறனாக்கா, படையெல்லாம் உன்னை நம்பி தான் இருக்குது, நீ படையை அவன்கிட்ட கொடுத்துரு, நீயே எனக்கு வந்துடும் அப்படிங்கிறார். இதை அறியாத துரியோதனன் என்ன பண்ணுறான், கிருஷ்ணனை தானே கேட்குறான், நீ எடுத்துகிட்டு போய் படைகள் வந்துன்னு எடுத்துகிட்டு வந்துடுறார். அப்போ என்னாச்சு, ஞானம் இந்த பக்கம் சாய்ந்தது, ஞானத்தினுடைய மற்ற பகுதி அங்கே போச்சு. ஒரு நகை செய்யணும்னா அதோட செம்பு சேர்ந்தால் தான் நகை செய்ய முடியும். அந்த செம்புங்கிறது குணம், அந்த குணம்தான் தோற்றத்திற்கு காரணமாக இருக்கிறது. அந்த குணக்குறை ஒழியும் பொழுது என்னாகும், அந்த நகைக்கிட்ட கொண்டு வச்சு வேறு மாடல் செய்யணும், நகை செய்யணும்னா அதை உருக்கிடுவார். அதை உருக்கிட்டு என்ன பண்ணுவார், அந்த செம்பு எடுத்துடுவாங்க. அதை உருக்கிறதுக்கு முன்னாடியும் அது தங்கமாகத்தான் இருக்கிறது, அது நெருப்பில் இடும்போதும் அது தங்கமாக இருக்கிறது, மீண்டும் அந்த வேறு செஞ்சு வேறு ஆர்னமெண்ட்டாக செய்யும் போதும் அது தங்கமாக இருக்கிறது. அதுதான் ஞானம். அதனால தான் உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்தாலும் சரி, குணங்களோடு இருந்தாலும் சரிதான், அந்த குணத்தில் மூழ்காமல் இருக்கக்கூடிய வல்லமை இந்த ஞானத்திற்கு உண்டு. அதனால தான் புண்ணிய பூ பூத்தது, பூமனம் கமழ்ந்தது, மனச்சேட்டை மடிந்தது, குணக்குறை ஒழிந்ததும் பார். அப்போ அந்த குறையில்லாத பூரணத்தில் இருக்கக்கூடியதற்கு இந்த ஞானம்தான் வேண்டியதாக இருக்கிறது. அந்த ஞானம் ஒன்று இருந்தனால தான் இன்றைக்கி நாம் அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை முறையோ தொழில் முறையோ எல்லாமே பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு சிறந்து இருக்கான்னு சொன்னாக்க அவர்கள் அந்த ஞானத்தை பயன்படுத்தி, அந்த நுண்ணறிவை பயன்படுத்தி தான் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இருவேறு உலகத்துக்கு இயற்கை திருவேறு, தெள்ளியராதல் வேறு. திருவேறு நல்ல உடம்போடு வருது தெரிதான், நல்ல ஆரோக்கியமான உடம்பு தான், பொருட்செல்வம் அதுதான், பொன் மக்கள் எல்லாமே இருக்கிறது தான் திருதான். ஆனால் திருவேறு, தெள்ளியராதல் வேறு. அந்த தெள்ளியராதல் கண்டுபிடிச்ச வழிமுறைகள் தான் இன்று நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை முறை. அவர்கள் அந்த சுழிமணியம் கடந்த அந்த ஞானத்திலிருந்து நமக்கு போதித்தது தான் நாம் அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை முறை. திருவள்ளுவர் அவர் எது திறந்துட்டா போயிட்டார், ஆனால் துறவு பற்றி அவர் எழுதியிருக்கிறார். இல்லறத்தில் இருக்கக்கூடியவனுக்கு தான் துறவை பற்றி எழுதக்கூடிய வல்லமை உள்ளது. ஆராய்ந்து பார்க்கும் இடத்து உடல் சுகம் யாவும் இல்லறம், துரிதம் சென்றாவது தூரம் சென்றாவது மக்களின் துயர் துடைக்க பாடுபடுவதே துறவரத்தின் செயல்னு போட்டிருப்பார். அப்போ என்னாகும், இல்லறம் இல்லாத துறவரம் இல்லை. இந்த இல் அறமாக செய்யக்கூடியதற்கு இந்த ஞானம் வேண்டும். இல்லறம் இல்லைன்னா நம்ம வந்திருக்க முடியுமா? 2 அணுக்கள் சேரன தண்ணி வந்திருக்க முடியுமா? இதெல்லாம் சேருவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த ஞானம்ங்கிற அறிவு. அந்த அறிவை போதித்த ஆசானுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதனால் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, நாம் அனுபவித்துவது மட்டும் அல்லாமல் ஞானிகளுக்கெல்லாம் ஞானி அப்படிங்கிற அந்த டைட்டில் அவருக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டதல்ல, அவருடைய உபதேசத்தில் பிறந்திருக்கக்கூடிய நம்மளையும் மாற்றி பிறக்க வைத்திருக்கிறார். அதனால் மகான் அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்கார். சுவாமிஜி என்ன பண்ணார், அதை ஒரு வேளை தியானத்தை 3 வேளை தியானமாக மாற்றி, அதுக்கு முன்னாடியும் தியானத்திற்கு முன்னாடி தியானத்திற்கு அப்புறமும் சில முறைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்படி ஏன் சொன்னால், இன்றைக்கி இருக்கக்கூடிய விஞ்ஞான உலகத்தில் மக்கள் தம் அறிவைத்தான் பெரிதாக நினைப்பார்களே தவிர இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஞானத்தை விட்டு விடுவார்கள்.
அதனால் அந்த ஞானமும் அரசியலும் ஒன்றுபட்டால்தான் உலக சமாதானம். வெறும் அரசியல் மாத்திரம் இருந்தால் இருக்க முடியாது. அப்போ அந்த ஞானமும் சேர வேண்டும் என்று சொன்னால் அதில் அறிவில் தெளிவு வேண்டும். அந்த தெளிவு கொடுக்கக்கூடிய இடம் ஆக்யாஸ்தானம். அந்த தெளிவை கொடுக்கக்கூடியதான் இந்த உணர்வு. அறிவின் அறிவால் அறிவின் தெளிவால் தெளிவினும் தெளிவாய் தேர்ந்ததே ஞானம். அந்த ஞானமே உணர்வு. அதை உணரக்கூடிய பாக்கியசாலிகள் முதுகுந்தண்டு செங்குத்தாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு தான், அவளுக்கு மாத்திரம்தான் மூலாதாரம், நெற்றி, உச்சி நேரடி தொடர்பு இருக்கிறது. அதனால் அந்த பாக்கியசாலிகளாக இருக்கக்கூடிய நாம் இந்த நன்னாளில் எடுக்கக்கூடியது, நாம் அந்த பயனை நம்ம அனுபவிக்கலாம். நம்ம அனுபவிக்காமல் பட்டறிவில் இல்லாமல் இன்னொருத்தருக்கு சொல்ல முடியாது. அதனால தான் விஞ்ஞானத்திற்கு பொருந்தாத எந்த விஞ்ஞானமும் பயன் தராது. இருக்கிறதுலே பெரிய விஞ்ஞானம் என்று சொன்னால் மனிதனுடைய உடம்பு தான். இது எப்படி உண்டாக்கியிருக்குது யாரும் கண்டுபிடிக்க முடியாது. தன்னை அறிய தனக்கு ஒரு தாழ்வில்லை, தன்னை அர்ச்சிக்க தனக்கு ஒரு தாழ்வில்லை. இப்போ இந்த தன்னுடைய உடம்பு தான் எங்கே வந்தோன்னு தெரிந்து கொண்டு விட்டால் வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதை உணர்த்தக்கூடியது தான் இந்த உணர்வு. அந்த உணர்வை நெற்றி உச்சியில் சதா கவனித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் அவருடைய ஜெயந்தியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். என்னை அறியாததால் என்னை விட்டு விலகி இருக்கிறீர்கள், என்னை அறிந்ததால் என்னிலேயே இருக்கிறீர்கள். இதுவே குரு சிஷ்யர்களின் தொடர்பு. அதனால் அவர் அறிந்ததுனால நம்ம அவரோடே இருப்போம். அந்த நாள் எல்லாமே ஜெயந்தி நன்னாள் என்று சொல்லி இந்த தலைமை பீடத்தில் அனைவரும் நம்மளெல்லாம் ஒன்று கூட்டி இந்த சுடரை அழகாக எரிய வைக்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய வல்லமை கொடுத்த குருமகானுக்கு நம்முடைய சந்தோஷத்தை காணிக்கையாக செலுத்தி நிறைவுபடுத்துகிறேன். வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு, சந்தோஷம். குருவே சரணம். உலக அறிவாளிகளே, சக மெய் உணர்வாளர்களே, ஞானாசிரியர்களே, அனைவருக்கும் சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று என்ன நாள்? துணிவு பிறந்த நாள், அறிவு பிறந்த நாள், ஞானம் பிறந்த நாள் என்று ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் அவர்கள் அவர்களுடைய ஜெயந்தியிலே அருளையாற்றிருக்கின்றார்கள். இன்றைக்கு உலக தத்துவ தவஞானி மெய்ஞான தந்தை பரஞ்சோதி ஞானொளி மகான் அவர்களுடைய ஜெயந்தி அப்படின்றது இப்போ நம்ம ஜெயந்தி விழா அப்படின்னு சொல்லி ஒரு விழாவாக எடுத்து நம்ம கொண்டாடுறோம். ஏன் அவங்களுக்கு மட்டும் என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல் ஜெயந்தி விழான்னு நம்ம எடுத்துருக்கோமே, என்ன விசேஷம்? தன்னிலை அறிந்தவர்கள், தன்னிலை அறிந்த தத்துவ ஞானிகளுக்கு அது சாரும். அதென்ன தன்னிலை அறிந்தர்னா என்ன? நம்ம தான் தெரியுமே, நம்ம என்ன தொழில் பண்ணுறோன்னு தெரியும், என்ன படிச்சிருக்கோன்னு தெரியும், நம்ம தாய் தந்தையை தெரியும், நமக்கு எல்லாமே தெரியுமே. நம்மளை பற்றி நமக்கு தெரியாதா? தெரியுமே. இதுதான் நம்ம அறிவு. ஆசை இதுக்கு காரணம், ஆசையே பிறவிக்கு காரணம். அப்போது இதை கடந்தவங்க தான் ஞானிகள். அதை ஒதுக்கி வச்சு அது அல்ல, அதுக்காக நம்ம பிறக்கலை, அதுவும் கடந்து அறிவின் அறிவால் அழிவின் தெளிவே தெளிவினும் தெளிவாய் தேர்ந்தது ஞானம், ஞானமே உணர்வு, உணர்வே உயர்வு, உயர்வை உணர்வது உங்களின் அறிவு. அது எது? அந்த உணர்வை அறிவிக்கக்கூடியது எது? அந்த பேரறிவு. அதோடு இணைஞ்சவங்க, அதெல்லாம் கடந்தவங்க, அவங்க தான் ஞானியர்கள். பற்றற்று இருக்கக்கூடியவங்க, பற்றான பற்றிலே பாவனையாக இருந்து பற்றற்ற துணிவில் அமர்ந்து பணிவில்லாத துணிவை பகிர்ந்தித்தேன். அந்த பணிவில்லாத துணிவு எப்படி வரும்? பற்றுகளோடு இருந்தால் வருமா? கண்டிப்பாக வராது. அந்த பற்று அற்று இருந்தால் தான் வரும். அந்த மாதிரி அவங்க தன் நிலையில் இருந்தவங்க. தன்னிலைங்கிறது என்ன? அதை அறிந்தவர்கள், தன்னுடைய நிலை என்னன்றதை அறிந்தவர்கள். தன்னோட நிலை என்ன? சாசுதமான ஆனந்தமான பேரானந்த சுகானந்த நிலை. அந்த நிலையை அடைஞ்சவங்க. அந்த நிலையை அடைஞ்சவங்களுக்கு இதெல்லாமே சிற்றின்பங்களெல்லாம் அவங்களுக்கு சாதாரணம். அதெல்லாம் அவங்களுக்குள்ள புலப்படாது. பொறிகளைந்து புலன்களைந்து அதன்பாலே நம்ம சென்று கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இதுதான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அது ஒரு மாயையில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். பிரம்மாண்டங்களை பார்த்து நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி இருக்கக்கூடியதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கி ஷாப்பிங் மால்னு சொல்லி இல்லாத ஊர் எந்த ஊரிலும் கிடையாது. கோயம்புத்தூர் இருக்குது, பெரிய பெரிய பிரம்மாண்டங்கள் இருக்குது. போய் பார்த்தோம்னா மனிதனுடைய வாழ்வு இதுன்னு ஒரு வாழ்வா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க இதெல்லாம் கடந்து தனக்குள்ளே இயங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பொறிகளின் பால் அதை தனக்குள் கட்டுப்படுத்தி, புலன்களை அதை தன்னுள் கட்டுப்படுத்தி, அதை தன் வசப்படுத்தி அதை ஆளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அந்த தன்னிலைன்ற அந்த நிலைக்கு வர்றாங்க. அந்த தன்னிலைங்கிறது என்ன? சாசுதமான நிலை, ஆனந்தமான நிலை, பேரானந்தமான நிலை. அந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க தான் அவங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ நம்மளால் நம்ம சொல்கிறோம் நமக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் செஞ்சுருவோம், நம்மளோட யாரும் இல்லை நம்ம அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்மளால் என்ன செய்திட முடியும்?
அவன் அருள் இல்லாமல் நம்மளை ஒரு சிறு குண்டுமணி அளவு கூட நம்மளால் அசைக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பஞ்சபூத தத்துவங்கள் நமக்குள்ளே இருந்து தான் இயக்கிட்டு இருக்குது. இந்த உடம்பை வந்து இயக்கிட்டு இருக்கு. அந்த உடம்பு வந்து பஞ்சபூத தத்துவங்கள் இல்லாத அந்த உடம்பு இல்லை. அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது ஐம்பெரும் பூதங்களான அந்த பஞ்சபூதங்கள் தான். அதனுடைய செயல்களை தான் இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா சாதாரணமாக நம்ம பேசிட முடியாது. பேசுகிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அந்த பஞ்சபூதங்களும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுமே நம்மளால் வந்து பேச முடியும். அது நம்ம பேசும்போது கூட இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட கோயம்புத்தூரில் கூட நம்ம சத்சங்கத்தில் சாயங்காலம் நேரம் பேசும்போது கூட நம்ம பேசிகிட்டு வந்தோம். நமக்கு நாவலில் நம்ம பேசணும் அப்படின்னா அதுக்கு எல்லாமே ஐப்புலன்களும் நமக்கு வேலை செஞ்சு தான் ஆகணும். செய்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பேச முடியும். சொற்கள் வெளியே வரும். அதில் வந்து இருக்குது எல்லாமே அடங்கியிருக்கு. ஆகாயம் அடங்கியிருக்கு, நீர் இருக்குது, நிலன் இருக்குது, காற்று, நெருப்பு அத்தனையுமே இருக்குது. அது நெருப்பு மட்டும் அவங்க சொல்லலை, இவங்க சொல்லிடுறேன். அந்த நெருப்புங்கிறது ஒன்று இருக்குது, நம்மளால் தெரியுமா? அது நெருப்புங்கிறது என்னென்னு தெரியுமா? நம்ம சொல்கிறதுல பேசுறதுல கூட வந்து அதில் பார்த்திங்கன்னா நெருப்பு இருக்குன்ற நம்ம ஒத்துக்கிறோம். பார்த்தா நம்ம வந்து ஒரு நெருப்புங்கிறது என்ன, ஒரு சூடு தான். அந்த சூடு மிகுதி தான் நெருப்புங்கிறது. நம்ம வந்து ஒரு கண்ணாடியில் பார்க்கும்போது பார்க்குற கண்ணாடியில் காலையில் இருந்துச்சுன்னா அஹான்னு ஊதனோம்னா அதோட சார் போதும் சும்மா வந்துடாது. அது நம்ம கொடுக்க அந்த வெப்பம் தான் கண்ணாடியில் பட்டு நமக்கு அது தெரியும். ஒரு மறைப்பு மாதிரி வரும் தெரியுமா? அது அந்த மாதிரி எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 5 பூதங்கள்னால தான் நம்ம சரீரம் இயங்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட உயர்ந்த விஷயங்கள் எல்லாமே அதன் பால்லையே நம்ம சென்றுட்டுருக்கோம். இதை பற்றி நம்ம அறிவது கிடையாது. நம்மளுடைய சுவாசம், நம்மளோட வெளிவிட்ட சுவாசம் உள்ளே திரும்பி வரல அப்படின்னா என்னாச்சு? அந்த சிவமாக இருக்கிறது என்ன ஆகுது? மாறி போய் சமமாயிருது. அப்போ அந்த உள்ளுக்குள்ளே இறங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இயக்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த கருப்பொருள் யார்? அந்த கருப்பொருளை உணர்ந்தவங்க தான் ஞானி. அதோடு இணைஞ்சவங்க தான் அந்த பேரறிவோடவே அவங்க தொடர்பு வச்சு அந்த பேரறிவோடு இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த மகா ஞானிகள், மகா புருஷர்கள். அவர்களுக்கு தான் ஜெயந்தி. அப்போது இதெல்லாம் கடந்தவங்க. நம்மளை மாதிரி வந்து இப்போ நான் தான் சொல்லக்கூடியதை கடந்தவங்க, ஆசைகள் அப்படின்னு கடந்தவங்க, மக்களுடைய துயர் நீக்கிறதுக்காகவே வாழக்கூடியவர்கள். நம்முடைய சுவாமிஜியுடைய முக்கியமான அவர் உலக மக்களுக்காக நலன் கருதக்கூடியவர்கள். நம்ம வந்து தியானத்தில் நம்ம தியானம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுவோம், உலக மக்களிடையே இருக்கக்கூடிய சுயநல வெறியும் பகைமை உணர்வும் பூண்டோடு எரிந்து ஒளிந்து சாம்பலாக வேண்டும் என்றும் மக்களெல்லாம் அன்பாக ஒற்றுமையாக வாழ்வாங்க வாழ வேண்டும் என்றும் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுவார். இந்த வாசகம் எப்படி உதிக்க முடியும்? சராசரி உதிக்குமா? மக்களின் பால் கருணை இல்லாமல் அந்த வாசகங்கள் வருமா? நினச்சி பாருங்கள். அந்த மக்கள் நம்ம மட்டும் இல்லை, மக்களின் பால் கருணை கொண்டா தான் அந்த வாசகம் உதிக்கும். தானாக உதிக்கி ஊற்று மாதிரி வந்து பொங்கி விழும். அது யாருக்கு வரும்? தன்னிலை அறிந்தவர் மகா ஞானிகளுக்கு தான், மகா புருஷர்களுக்கு தான் வரும். அப்படி தன்னிலை அறிந்தவர்கள் தான் நம்ம சுவாமிஜி. அதனால தான் அவங்களுக்கு வந்து ஜெயந்தி விழாவை நம்ம இங்கே கொண்டாடிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு புனிதமான திருநாளில் இதெல்லாம் நம்ம அறிஞ்சுக்கணும். அவங்க வந்த வழியிலேயே நம்மளை வரணுங்கிறத அவங்க நோக்கம். ஆனால் ஒன்று பாருங்கள், எதுலேயுமே ஒரு போட்டிகள் இருக்கும், ஒரு பொறாமைகள் இருக்கும். ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய மேலே ஏறி வந்தாக்கா வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கும். ஆனால் ஆன்மீகங்கிறது ஒன்று, ஆன்மீகங்கிற பேரில் நிறைய நடந்திருக்கு. அதல்ல நம்ம பீடத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மகானும் சரி, பரஞ்சோதி மகான் மாதிரி எல்லோரும் வரணும்னு நினச்சாங்க. அதே மாதிரி பரஞ்சோதி ஞானொளி மகான் அவங்கள மாதிரி எல்லா பிள்ளைகளும் வரணும்னு நினச்சாங்க. அந்த ஏக்கம் தான் இதெல்லாமே வந்து மக்களுக்கு உண்டான போதனைகளாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தான் மட்டும் வந்து இதுக்காக அந்த சபையை நம்ம நடத்திட்டு இருக்கிறாங்க, மக்களுக்கு கொண்டு செலுத்து நோக்கிட்டு இருக்காங்க. நோக்கம் என்ன? தன்னைத்தான் அறிந்து தன் சக்தியை அபிவிருத்தி செய்து கொண்டு தன்னுடைய வாழ்நாளில் அன்றாட அதை பிரயோகித்து மக்களோட பகிர்ந்து கொண்டு மக்கள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வைக்கணும், செய்ய வேணுங்கிற நோக்கம்தான் இந்த பீடத்தினுடைய நோக்கம். அந்த நோக்கத்தின் பால் தான் இது நம்ம சபை நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய அடிப்படை என்ன? நம்ம வந்துட்டு வந்த வேலையை விட்டுட்டு பந்தக்காலை பிடிச்சோன்னு சொல்லுவாங்க இல்லையா, சொந்த காலை விட்டு பந்தக்காலை பிடிச்சோங்கிற மாதிரி நம்மளுடைய நோக்கம் என்ன? தியானம். அடிப்படை என்ன? அதுக்கு தியானம்தான். அந்த தியானத்தால் மட்டும்தான் அந்த நிலையை நம்ம அடைய முடியும். நிம்மதிங்கிற ஒன்று, வாழ்வின் பெருநோக்கம் நிம்மதின்றதான் நம்ம சுவாமிஜியினுடைய தலையாய ஒரு வாசகமாக நமக்கு இருக்குது. அந்த நிம்மதி நம்ம அடையணும் அப்படின்னா தியானம் அன்றாட நம்ம பயில வேண்டியது. நம்ம இருக்கக்கூடிய இடம் சபையிலானா கூட பரவாயில்ல, வீட்டில் கூட 1-2 பேர் சேர்ந்து தாராளமாக பண்ணலாம். சபைக்கு வந்து பண்ண முடியல, அருகாமையில் சபை இல்லாதவங்க தன்னுடைய வீட்டில் இருந்தே உணர்வாளாகியாமல் தாராளமாக நம்ம வந்து வீட்டிலேருந்து நம்ம பண்ணலாம். காலை மேலே 2 வேளை கண்டிப்பாக நம்ம பண்ணணும். எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, ஆனால் தியானத்துக்கு மட்டும் நமக்கு நேரம் இல்லை. எப்படிங்க நேரம் இல்லை? இதே வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் கரண்ட் பில் கட்டுறதுக்கு 1 மணி நேரம் போய் க்யூவில் நின்று கரண்ட் பில் கட்டியிருக்கிறேன். கேஸ் பில்லுக்கு வந்து கேஸ் புக் பண்ணுறதுக்கு நான் ஆஃபீஸ் போய் நான் கேஸ் புக் பண்ணுறேன்.
ஒருத்தங்களுக்கு ஒரு தந்தி கொடுக்கணும்னா டெலகிராம் ஆஃபீஸ் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் கலெக்டரேட் போய் அங்கே தான் இருக்குது டெலகிராம் ஆஃபீஸ். அங்கே போய் நின்று டெலகிராம் கொடுத்து தான் தகவல் பரிமாற்றம் பண்ணுறதுக்கு அரை நாள் ஆகி போயிடும். எல்லா இதுவில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து பஸ்ஸு கிடையாது, பஸ்ஸு மட்டும்தான் இருந்துச்சு, சைக்கிள் கூட கிடையாது. இன்றைக்கி வண்டி வாகனங்கள் பெருத்து இருக்குது. இருந்த இடத்துல நம்ம வேலைக்கு போகலாம். பேங்க்கு போனோன்னா அரை நாள் லீவ் போடணும். இன்றைக்கி நம்ம யாராவது பேங்க் நம்ம டைரெக்டாக நம்ம போகக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம்? மிக குறைவு தான். கரண்ட் பில் யாராவது போய் லைன் வந்து கட்டுறவங்க இன்றைக்கி இருக்கிறோமா? இல்லை. கேஸ் பில் நம்ம வந்து ஏதாச்சும் போய் கேஸுக்கு போய் ஆஃபீஸில் போய் புக் பண்ணுறோமா? இல்லை. ஏன்? எல்லாம் இருந்த கை மொபைல்லே நம்ம எல்லாமே பண்ணுறோம். இருக்கிற இடத்துல நமக்கு பண்ணுறோம். அப்போ நமக்கு நேரம் மிச்சமாகுதா கம்மியாச்சு அதிகமாகுதா? நம்ம யோசிக்க வேண்டாமா? நமக்கு நேரம் எவ்வளோ மிச்சமாகுது? டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அந்த டெக்னாலஜி எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் யோசிச்சு பாருங்கள். அரை நாள் ஒரு வேலைக்கு வந்து அரை நாள் ஒரு நாள் 2 மணி நேரம் நம்ம செலவு பண்ணிகிட்டு இருந்தது. அரை மணி நேரத்தில் உட்காந்த இடத்துல அத்தனை பில் நம்ம கரண்ட் பில் கட்டிடலாம், கேஸ் பில் கட்டிடலாம். நமக்கு நினச்சவங்களுக்கு வந்து நமக்கு தகவல் கொடுக்குறதுக்கு வந்து பரிமாற்றம் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, எத்தனை இன்ஸ்டாகிராம் இருக்குது, எவ்வளோ இருக்குது, எவ்வளோ டெக்னாலஜி இருக்குது. 5 நிமிஷம் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் முடிச்சிடலாம் பேங்க் வேலையை. இல்லைன்னா பேங்க்கில் போய் கீழே நிற்கணும். எவ்வளோ வேலைகளை நம்ம வந்து இருந்த இடத்துல இருந்து நமக்கு முடிச்சு எவ்வளோ டைம் நமக்கு சேவ் ஆகுது நம்ம நினச்சி பார்த்துருக்கோமா? ஆனால் நமக்கு நேரம் இல்லை, தியானம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. ஆண்டவன் எவ்வளோ தான் நேரம் கொடுக்க முடியும்? எப்படி பார்த்தாலும் சரி, இன்னும் 100 ஆண்டுகளில் 1000 ஆண்டு ஆனாலும் சரி, இதே நேரம் தான், இதே காலம் தான், அது மாறாது. நம்ம தான் மாற்றிட்டு இருக்கிறோம். ஏன்? நமக்கு தேவைகளுக்கு மட்டும் நம்ம மொபைல் பார்க்கணும், தேவைகளை மட்டும் நம்ம பூர்த்தி செய்யணும். அதுக்கு தான் அந்த கைபேசிங்கிறது. ஆனால் அதெல்லாம் விட்டு போட்டு நம்ம எதோ நம்ம பார்க்குறோம். நேரம் கடைசியில் தியானத்துக்கு மட்டும் நமக்கு நேரம் இல்லை. நம்மளை ஏமாற்றிக்கிறோம். யோசிச்சு பாருங்கள். நம்ம ஏமாற்றிக்கிறோமா இல்லையா? நமக்கு அந்த நிம்மதியை நம்ம வந்து கிடைச்சிருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நம்ம தவற விடுறோம். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம பயன்படுத்தக்கூடியதை வந்து அது சரியா தவறா, இது நமக்கு வாழ்க்கைக்கு தேவையா, பயன் தருமா, இந்த அறிவாராய்ச்சி கொடுக்கக்கூடியது அந்த தியான பரஞ்சோதி ஞானொளி பீடம். இந்த நம்ம யோசித்து நமக்கு எது தேவை, எது தேவைக்கு நம்ம இதை பயன்படுத்தணுன்றதை உணர்ந்து நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயம் நமக்கு நேரம் ஒதுக்க முடியும். அந்த நேரம் ஒதுக்குறது இதுக்காக தான். இந்த மாதிரி அறிவாராய்ச்சி பண்ணுறதுக்கு தான் தியானமே. வேறு எதுக்கு நம்ம தியானம் பண்ணுறது? சாமியாரை போகிறக்கா? அல்லவே இல்லறத்தாளருக்கு தான் இந்த முக்கியத்துவமாக கொடுத்துருக்காங்க. அப்போ இல்லறத்தாளருக்கு தானே இந்த பிரச்சனைகளை நம்ம தீர்க்க வேண்டியது வரும். எத்தனையுமே கரண்ட் பில் கட்ட வேண்டியது வந்து சன்னியாசி கிடையாது, கேஸை பற்றி பிரச்சனை கிடையாது, ஒருத்தவங்களுக்கு தகவல் கொடுக்கணும்னு பிரச்சனை கிடையாது. எல்லோரும் இல்லறத்திற்கு தான் வேணும். அப்போ இல்லறத்தில் இருக்கக்கூடிய அத்தனை டெக்னாலஜி இம்ப்ரூவ் இருக்குது, நல்லா வந்திருக்கு. நம்ம இருந்த இடத்துல எளிமையான முறையில் நம்ம அதை பயன்படுத்திட்டு போகலாமே. போய் நிம்மதியாக நம்ம தியானத்துக்கு உண்டான டைம் ஒதுக்கி நம்ம பண்ணலாமே. ஏன் நமக்கு 10 இதில் உலகம் பூரா நம்ம ஆளணும் மொபைலில் அப்படின்ற மாதிரி அந்த நோக்கத்தை நம்ம கைவிட்டு அதை நம்ம சரி பண்ணாலே தியானத்துக்கு நிச்சயமாக நேரம் கிடைக்கும். என்ன காலையில் ஒரு 20 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 20 நிமிஷம், மீறி போனால் ஒரு 1 மணி நேரம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் நம்ம செலவு பண்ணுறோம். இது முடியலையா? அப்போ வந்து தத்துவ தவஞானிகளாக இருக்கக்கூடியவங்களா அவங்களாம் காலத்தை நேரத்தை உலக மக்களுக்காகவே அர்ப்பணித்தாங்களே. அந்த பயன் தானே இன்றைக்கி நம்ம ஒரு விழாவை நடத்திட்டு இருக்கோம். சொல்லுங்கள். அப்படி மகான் நினைக்கலனாலோ ஒரு ஞானொளி மகான் நினைக்கிறாலோ இன்றைக்கி நம்ம வந்து கூடியிருக்க முடியுமா? இப்போ சங்கர அவங்க சொன்ன மாதிரி எத்தனையோ அனுபவங்கள் 2019 நான் வரதராஜன்ற ஒருத்தர் இல்லாமல் போயிருக்கக்கூடிய கட்டம், புரியுதுங்களா? இன்றைக்கி என்னை வந்து வாழ வச்சு உயிர் கொடுத்து வாழ வச்சுட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இந்த பீடத்தினுடைய இந்த ஈடுபாடு, அவங்க மேலே வந்து ஒரு விசுவாசமும் இந்த பீடத்தினுடைய சேவைக்கும் பயன்படுவாங்கிற ஒரு நோக்கம்தான் நான் வந்து இன்றைக்கி உயிரோடு நான் இருக்கிறதுக்கு காரணமே. அப்படி வந்து அரவணைச்சிட்டு போகக்கூடியவர் தான் சுவாமிஜி. அவங்களுடைய ஸ்தூலம் இல்லைனாலும் கூட வந்து சூக்குமத்தில் வழி நடத்தி நம்மளையெல்லாம் வாழ்வித்து கொண்டிருக்கிறான்றதை அறிவுபூர்வமாக அனுபவபூர்வமாக உணர்ந்த காரணத்தினால இந்த இடத்துல நம்மளால் பேச வேண்டியதாக இருக்குது. ஆகையினாலே நம்ம கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், நிலவட்டும் புன்சிரிப்பு உலக மக்களின் முகங்களில் வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்க. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ஞானாசிரியர், மூத்த உணர்வாளர், பரஞ்சோதி மகானை பார்த்த ஒரு சிலர்களை வெறும் ஒருத்தர் பெருமாள் ஈரோடு அவர்களை அனுப்புரையாற்ற அளிக்கிறோம். சர்க்குருவே சரணம். குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்றைய நாள் நம்ம குருமகானுடைய ஆசான் பிறந்த நாள் கொண்டாடிட்டுருக்கோம். குருமகானுடைய குரு 42 ஆண்டுகள் உலகத்திலே பரிகாய்ச்சார்கள். அதற்கு பிறகு நம்முடைய குருமகான் அவர்கள் 52 ஆண்டுகள் அந்த ஞானத்தை பரப்பி கொண்டிருந்தார்கள். அந்த 52 ஆண்டுகளிலே நமக்கெல்லாம் கிடைத்த அனுபவம் என்ன? தத்துவங்கள் நிறைய எல்லோரும் படிச்சிட்டோம். இவ்வளோ புத்தகத்து பூரா எல்லாம் படித்து கரைச்சி வெளியே வந்துட்டோம். ஞானவல்லால் பரஞ்சோதி மகான் கொடுத்த தத்துவத்தை நீங்கள் உணர்ச்சி உள் மாற்றங்கள் என்ன அடைஞ்சிங்க அதை சொல்லிக்கிறதுக்கு தான் இந்த விழா நடத்திருக்கு. எல்லா பக்கம் புத்தகத்தால் படிக்கிறீங்க, கேள்விப்படுறோம், எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். தியானத்தின் மூலமாக என்னென்ன பலன் உங்களுக்கு கிடச்சிருக்கு, உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் அடைஞ்சதில் என்னென்ன, அது மாற்றம் அடைகிறதா உண்மையான நோக்கமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானம் கடவுளை அடைவதற்கு ஆலயத்திற்கு சென்றார்கள். ஆலயத்திற்கு சென்ற நோக்கம் ஆண்டவனை தரிசிப்பது,
அதற்கு காணிக்கையாக கடவுளை தரிசிப்பது என்று சொல்லிக் கொடுத்தார்கள். கடவுளை தேடுவது 2 முறை. ஒன்று வெளிப்புறம் தேடுவது, இன்னொன்று உள்முகமாக தேடுவது. இந்த வெளிப்புறமாக தேடுவதெல்லாம் பக்தி மார்க்கத்தில் நடந்து போயிட்டுருக்கு. அந்த பக்தி மார்க்கில் இருந்து ஒரு நிலைமையில் மேலே வர முடியும். அது எப்போ பூஜனைகள், வாரங்கள், உழவாரப் பணிகள், மக்களோட சேவைகள், இன்னும் சில வகையில் செஞ்சுட்டே வரக்கூடியவங்களுக்கெல்லாம் அது ஒரு ரூட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். உள்முகமாக தேடக்கூடியவன் நம்ம மாதிரி மகான் சொல்லிக் கொடுத்த உணர்வை கையில் வச்சு அவர் 42 ஆண்டுகள் பரஞ்சோதி மகான் அவர்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுதெல்லாம் குறிப்பிட்டவங்களாம் இருந்திருக்காங்க. அதில் நாங்கள்லாம் 2 ஒருத்தர் இருந்திருக்கிறோம். திலீப் குமார் வந்து நிறைய பேர் சொல்லிட்டார். அவருடைய பரஞ்சோதி மகானுடைய வரலாற்றை, ஆசானுடைய தோட்டத்துக்குள்ளே இருந்துட்டு வளர்ந்த வரலாற்றை எல்லாமே சொன்னோம். நாங்கள்லாம் அவர் கண்ட இந்த இடத்துல உட்காந்துருக்காரு. நாங்கள் உள்ளே வரும்போதே பயப்படுவோம். ஏன் பயப்படுவோன்னா, ஒரு சாட்டை மாதிரி வச்சுருப்பார். ஒரே சொல்லு தான் சொல்லுவார். அந்த சொல்லு அப்படியே சூட்டை முதுகில் சுழின்னு அடிக்கிற மாதிரி அடிக்கும். அப்போ அப்படி சொல்லி பழக்கத்துக்குள்ள வந்து ரொம்ப வேகமாக படிச்சிடலாம். என்னது, அவர் ஒரு காயத்தை கொடுத்துருக்காரு. என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. தாயார் ஸ்ரீ ஞான ஒளியிடம் பெயர வைத்து மீண்டும் மீண்டும் 6ஆம் நாள் மீண்டும் இறங்கு முதன்வழி கவனிக்க செல்லவும் உமது ஞாபகம் மிக பெருமாள் ஜெய்மணி திப்ளிக்குமார் அவர்களை முக்கண்களாக பாவித்து ஞான ஒளிக்கு சேவை செய்யன்னு சொல்லி பெருஞ்சது மகான் எழுதியிருக்கிறார். அப்போ இந்த அளவுக்கு வாங்க ஒரு நிமிஷம், அது நீங்கள் பார்த்துருவாங்க. திலீப் வாங்க, திலீப் ஒரு நிமிஷம் வாங்க. அதை இன்னொரு சொல்லியிருக்கேன். அது நீங்கள் சொல்கிறது சொன்னதான் அதான் சரியாக வரல. முதலாக நம்முடைய பெருமாள் அவர்கள் பிஎஸ்சி முடிக்கிறார். பிஎஸ்சி முடிச்சுட்டு மஞ்சள் வணிகத்தில் ஈரோடில் ஈடுபடுகிறார். நாங்களெல்லாம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருப்பவர்கள், நம்ம டிஎஸ் பாலசுப்ரமணியெல்லாம் இருக்கிறாரு, இவர்களை போன்ற உணர்வாளர் தான் அதிகம். நாங்கள் ஈரோட்டில் இருப்பவர்களால் மிக மிக குறைவானவர்கள், 22 வயசு 21 வயசான இளம் வாலிபர்கள். இப்படி இருக்கும் பொழுது பெருமாள் என்ன செய்தார்? சைக்கிளில் வந்தார் தோட்டத்திற்கு, மகான் வருகிறார் என்று. இந்த சைக்கிளை நீங்கள் விட்டு விடுவீர்களா என்றார்கள். மாணிக்கம் கடை தானே, நான் விட்டுறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ எல்லாம் இருந்து நாங்கள் அல்லும் பகலுமாக இருந்து விழா நேரத்தெல்லாம் போஸ்டெல்லாம் ஒட்டினோம். அதில் பெருமாளை அவர் பார்த்துட்டு ரொம்ப சொல்லிட்டார். அதான் திலீப் வந்து ரொம்ப அன்பானவர். அதனால தான் இன்றைக்கி 52 வருஷமாக அந்த சபையில் இருந்து நீடித்து வளர்த்து வச்சுருக்கார். சாமிஜி எவ்வளோ கண்டிப்பாக சொன்னாலும் அவர்கிட்ட வந்து ரொம்ப பக்குவமாக சொல்லுவார். அதுங்க அந்த பக்குவமாக சொல்லும்போது வந்து இவர் எல்லாத்துக்கும் அதை வந்து வளைவு நெளிவு சிலிஞ்சு கொடுப்பார். இப்போ நாங்கள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருப்போம். கொஞ்சம் அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பீரியடில் வந்து கடுமையாக சொல்ல வேண்டியது இதெல்லாம் கொஞ்சம் இப்படி சொல்லப்பான்னு ஞான ஒளி அவர்கள் பேசும்போது நாங்கள் டெய்லி சாயந்தரம் 7:30 மணி ஆச்சுன்னா தியானத்துக்கு போயிடுவோம். சரியாக 7:30 மணிக்கு உள்ள நுழைஞ்சிட்டு 8 மணிக்கு தியானம் ஆரம்பிச்சிடும். ஒரு அரை மணி நேரத்தில் தியானம் முடிச்சுட்டு வெளியே தினசரி ஏதோ ஒரு நாள் தவறுனா கூட அடுத்த நாள் வந்து காலை நேரத்தில் போய் செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதனுடைய விளைவு தான் நாம் இந்த ஸ்டேட்டஸில் நம்ம நிற்க முடியுது, உள்ளுக்குள்ளே வந்துடலாம். இப்போ இதெல்லாமே வந்து நான் தத்துவங்களை வந்து யார் வேணால் எங்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க, பத்தவதை சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ஞானம் வந்து உங்களுக்கு எந்த மாற்றத்தை கிடைச்சிது, ரியலிஸ்டிக்காகவே உங்களுக்குள்ள கூட இன்டர்னல் சேஞ்சஸ், இன்னர் கம்ஃபர்ட் உங்களுக்கு என்ன கிடைச்சிது அப்படிங்கிற சொல்கிறது தான் நம்ம இந்த கொடி வச்சுருக்கிறோம். இப்போ அவருடைய பிறந்தநாள் வந்து உலகத்தில் அறிய போகுது. கொஞ்சம் நாள் கழிச்சு 100 வருஷம் கழித்து பார்த்தோன்னா அந்த பிறந்தநாள் மறந்து போயிடும். ஆனாலும் இப்போ ஏன் நாம் ஞாபகம் வச்சுருக்கேன்னு சொன்னால் நம்ம பீரியடில் நம்ம வாழ்க்கையில் சில மாற்றத்தை உருவாக்கியிருக்கார் அவர்னால. அந்த உருவாக்கின மாற்றங்கள் வந்து நமக்கு ஒரு அறிவு எப்படி பரஞ்சோதி மகான் பெருவு இருந்த காலத்தில் 42 வருஷத்தில் எத்தனை பேர் இருந்தோமோ அதில் நாங்களும் ஒருத்தர் இருக்கிற மாதிரி இவர் இருந்த காலத்தில் நீங்களும் குறிப்பிட்டவங்களும் வளர்ந்து வந்திருக்கிறீங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நீங்களே இந்த ஸ்டேஜுக்கு மேலே வருவீங்க. அப்போ உங்களுக்கு கீழே இருக்கிற வாழையடி வாழை எண்ணம் வந்த திருக்கூட்டம் இந்த மக்களை செழிப்பம்படுத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி நாம் ஒரு கட்டத்தில் மேலே வந்து போயிட்டுருப்பொழுக்கெல்லாம் அத்தனை பேருமே ஞானிகள் தான். இப்போ பாகுபாடு யாருக்கும் கிடையாது. எந்த வகையில் பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் ஒரு முன்னேற்றத்துக்குள்ளே அடைந்தவங்க தான். உலகத்தில் கடவுளை அடையக்கூடிய வழி ஒரு வழி மாத்திரம் இல்லை, ஞான வழியோ ஆன்ம வழியெல்லாம் ஒரு கிடையாது. லட்சக்கணக்கான வழிகள் உள்ளுக்கு இல்லை. 2 lakhs என்ட்ரிஸ் உள்ளுக்குள்ள இருக்குது. அந்த என்ட்ரி நீங்கள் எந்த வழியில் வேணால் நீங்கள் உள்ளே போய்க்கலாம். ஆனால் தியானம் தான் உயர்ந்த வழின்னு சொல்லி மகான் சொல்லி கொடுத்து நமக்கெல்லாம் பிடிச்சிச்சு. அதை பிடிச்ச உடனே நம்ம பல வகை நம்முடைய குணங்கள் மாறுது, நம்முடைய நெறிகள் மாறுது. ஏதோ ஒரு வகையில் நம்ம சில தவறுகள் செய்யும்போது சுட்டி காட்டுது. மனசாட்சி தொட்டுக்கட்டு செய்யாத இருக்கிற காலத்தில் நாமெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுறோம். சில நேரங்களில் செய்ய வேண்டாம்னு மனசாட்சி சொல்லும், பரவாயில்ல போன்னு செய்யும்போது அந்த காரியம் ஃபெயிலியர் ஆகிடுது. அப்போ அந்த மனசாட்சி எங்கேருந்து வருது? உள்முக பயிற்சி. அப்போ உள்முக பயிற்சி ஒரு சொல்ல மாதிரி அவர் ஏதாவது கோயம்புத்தூரில் சொன்னார், வரதாஜன் சொன்ன மாதிரி 40 நிமிஷம் பிர்லா அவர்கள் ஒரு ப்ராஜெக்டை போடும்போது 1440 கோடி ப்ராஜெக்ட்டுக்கு வந்து 40 கோடி ரூபா செலவு பண்ணுவார். அப்போ காலையில் அது 20 கோடி நிர்வாகத்துக்கு,
ஒரு நாளைக்கு நிமிஷம் 1440 நிமிஷம், அதை நிர்வகிக்கிறதுக்கு 40 நிமிஷம் நம்ம தியானத்தில் இருக்கணும். அந்த தியானத்தில் இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். ஒரு நாள் இல்லை ரெகுலராக நான் பண்ணிட்டுருன்னு சொன்னதெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆவாங்க, ஒத்துக்கொண்டது. ஏன் ஏதோ ஒரு கட்டத்தில் இங்கே தியானம் மாதிரி பண்ணிடுறது எல்லாம் இந்த பண்ணத்தான் இந்த மாதிரி சந்திப்புகள்லாம் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. இப்போ தலைமை சபையில் ஈரோட்டில் இவ்வளோ பெரிய கூட்டத்தை சந்திக்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷத்துக்கு கொடுக்குது. ஏன் கொடுக்குது? நமக்குள்ள வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை வந்து பிரித்து பார்த்துக்குறோம். கண்ணில் முகத்தை பார்த்தாலே போதும், அவங்களோட சந்தோஷம் நமக்கு ரீச் ஆகிடும். நீங்கள் முகமறி சிரிச்சிங்கனாவே உங்களுக்கு முயற்சி நிற்கிறவங்களுடைய முகம் சிரிச்சு மலர்ச்சி அடைஞ்சிரும். இதெல்லாம் வந்து அனுபவத்தில் தான் கிடைக்கும். புத்தகத்தை படித்து முடித்து வெளியே வந்தவங்களே இருப்பாங்க, நீங்களும் படிச்சிருப்பீங்க. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அனுபவத்தில் உங்களுக்கு என்ன கிடைச்சிது, அந்த அனுபவத்துக்கு வந்து பகிர்ந்துக்கிறக்கோ உங்களுக்குள்ள பலந்துக்கிட்ட காலையிலேருந்து சாயங்காலம் நிர்வாகத்துக்கோ வரும்போது தான் நீங்கள் வளர்ச்சி அடைய முடியும். பகவான் கிருஷ்ணர் கீதையில் சொல்லும்போது ஒரு நாள் ஒன்றுக்கு 8 மணி நேரம் உழைக்கணும். எதுக்கு சார் 8 மணி நேரம்? ஒரு 2 மணி நேரம் வந்து உங்களை பெற்ற தாய் தந்தையருக்காக நீங்கள் உழைக்கணும். இன்னொரு 2 மணி நேரம் நீங்கள் ஈண்டெடுத்த குழந்தைகள் வாரிசுக்காக நீங்கள் உழைக்கணும். இன்னொரு 2 மணி நேரம் சமுதாயத்துக்காக நீங்கள் உழைக்கணும். இன்னொரு 2 மணி நேரம் உங்களுக்காக நீங்கள் உழைக்கணும். இந்த 8 மணி நேரம் உழைக்கும் பொழுது தான் நீங்கள் மிகப்பெரிய தண்ணீர் உள்ள மனிதனாக வளர்றீங்க அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ண ஒரு இடத்துல கீழே சொல்லிகிட்ருக்காங்க. வாட் யூ லைக் டு திங்க் யூ வில் பிகம், வாட் யூ லைக் டு பிகம் யூ வில் திங்க். இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய தத்துவங்களை படித்து வந்தால் கூட ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் தியானத்தை பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு மலர்ச்சி ஏதோ ஒரு வகையில் வித்தியாசம் கிடைச்சிட்டே இருக்கும். அந்த கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு மாற்றத்தை குறித்து வச்சுக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில் மறுபடியும் அசை போட்டு பாருங்கள். நீங்களுக்குள்ள உடனே அடைஞ்ச மாற்றங்கள் வந்து உயர்வாக தான் இருந்திருக்க முடியும். அப்படி உயர்வாக அடைஞ்சவங்க தான் நம்ம குருமகான் ஆசான் அவர்கள். ஆசான் அவர்கள் வந்து சாதாரணமாக விவசாயமாக இருந்தால் கூட அவருக்கண்டு 2000 கோடி சொத்துகளும் கூட எடுத்து நடுங்கினாங்க. ஏன் நடுங்கினாங்க? அவருடைய அதாவது கீப் சைலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பஞ்சுவாலிட்டி. நாங்கள் ஆல் இண்டியா டூர் 83 போகிறபோது திலீப்குமார் நாங்கள்லாம் போகிறபோது நாங்கள் பாம்பேயில் ஒரு ரூமுக்குள்ள வரவும் நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். அப்போ முடியலன்னா வீட்டுக்குள்ளே இருந்துங்கப்பா, வெளியில் எங்கே கூட வராதிங்கப்பா அப்படிம்பார். ஒரு 2 நிமிஷம் தாமதம் அடைஞ்சிட்டேன். 2 நிமிஷம் தாமதம் அடைஞ்ச உடனே நீங்களாம் வெளியே வந்துருங்கப்பா, உள்ளுக்குள்ளே வாங்க, எங்களோட ஒட்டாது அப்படிம்பார். சாட்டை அடிக்கிற மாதிரி சொல்லுவாரோ பண்ணி. அப்படி திருந்து தான் நாங்களும் ஒரு நிலைமைக்கு ஷேப்பில் திலீப்குமார் என்னை பற்றி ரொம்ப ஆச்சரியமாக சிரிச்சுட்டே இருக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா அவரோட கொஞ்சம் அதிக நாளாக திலீப்பெல்லாம் இருந்திருக்காரு, நாங்களும் கூடவே இருந்திருக்கிறோம். அப்புறம் காலகட்டத்தில் நான் கடைசி ஒரு நிமிஷத்தில் ஒரு 18 வருஷமாக கூடவே கொஞ்சம் செக்ரட்டரி மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ கொஞ்சம் விலகணும். திருப்பி வந்து இனவல் கவனமெல்லாம் தியானத்தில் கைவிடலை. தியானத்தை கைவிட்டுன்னு சொல்லும்போது இந்த சீட்டுக்கு முன்னாடி நான் வந்திருக்க முடியாது. ஆகவே இது மாதிரி நிறைய நேரம் பேசிட்டு மக்கள் வந்து நிறைய பேர் இருக்கீங்க. என்னை பார்த்தவங்க சில பேர் இருப்பீங்க, பார்க்காத சில பேர் இங்கே இருந்திருப்பீங்க. இந்த பொழுதில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைய, உங்கள் வாழ்க்கை தெளிவடைய, உங்கள் தியானத்தின் மூலமாக நீங்கள் வளர்ச்சி அடைய இந்த குருபகன் மீடத்தின் மூலமாக என்னுடைய சந்தோஷத்தையும் என்னுடைய வாழ்த்தையும் உங்களுக்கு தெரிவித்து இந்த விழா இது போகிற விழா இது பண்ணணும். 50 பேர் 100 பேர் இருக்கிறோம்னா 500 பேர் சந்திக்கிற காலம் வெகு சீக்கிரத்தில் வரும். அந்த காலகட்டம் வரும்போது நாம் இன்னும் கொஞ்சம் பரிணமித்து வர முடியும் அப்படிங்கிற சொல்லி, செழிக்கட்டும் விவசாயம், சீர்படுத்தும் நிர்வாகம், உலக மக்கள் முகங்களெல்லாம் நிலவட்டும் புன்சிரிப்பு என்று சொல்லி, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு. எனக்கு கொடுத்த நேரத்தை நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் வந்துட்டார்கள். சந்தோஷம். நமது ஞான மலர் தர்ஷினி கோயம்புத்தூர் அவங்க அனுபவத்தை சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் கோவை புதூர் சபையிலிருந்து வந்திருக்கோம். சர்க்குருவே சரணம். 20/8/2022 நான் உபதேசம் வாங்கினேன். உபதேசம் வாங்கினதுக்கு முன்னாடி ரொம்ப பிடிவாதம் ஒரு கட்டத்துக்கு மேலே கோவமாக மாறுச்சு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டம். அப்படி இருந்த சமயத்தில் அம்மா ஒரு நாள் கூப்பிட்டு போனாங்க. தினமும் போயிடுவாங்க. 6 மணி ஆச்சுன்னா எங்கே போகிறாங்கன்னு தெரியாது, தினமும் போவாங்க. சரி எங்கடா போவாங்கன்னு ஒரு வாரம் போய் பார்த்தேன். அங்கே இருக்கிற சூழல், பேசுகிற விதம், இப்படியும் இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிச்சு. அதுக்கப்புறம் அங்கிள் கூப்பிட்டு பேசி எனக்கு உபதேசம் கொடுத்தாரு. அப்போதெல்லாம் தெரியல, என்ன ஒன்றுமே தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் போக போக தியானம் பண்ணுவேன். தினமும் அம்மா சொல்லுவாங்க பண்ணுன்னு கூப்பிட்டு போவாங்க. தினமும் பண்ணுவேன். அப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து அந்த ஒரு செட் ஆஃப் பீரியடில் எல்லாம் சொல்லுவாங்க, நீ முதல்லலாம் இப்படி இருக்க மாட்டியே, என்ன இப்படி இருக்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்க, உன்னை பார்க்குறக்கே புதுசாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க.
எனக்கு அதோட அர்த்தம்லாம் அப்போ தான் புரிஞ்சுது. ஏன் இப்படி இருக்கேன், ரொம்ப கோவப்படுவேங்கிற விஷயமே எனக்கு அப்போ தான் தெரிய வருது. நான் இப்படி இருந்திருக்கேன் அப்படிங்கிறத வந்து எனக்கு அந்த நிமிஷத்தில் புரிய வச்சுது. அப்புறம் கொஞ்ச நாள் போக போக அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம். அப்புறம் காலேஜ் சேர்ந்தாச்சு. என்ன நினச்சோமோ அது நடக்குது அப்படிங்கிறத புரிய வச்சார். கொஞ்ச நாள் போக போக இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆனேன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டைம். அங்கிள் சொன்னார் டைமே கிடைக்கலன்னாங்க. அது எனக்கு தான் சொன்ன மாதிரியே இருந்தது. அப்புறம் நான் காலேஜ்லாம் போக ஆரம்பித்தாச்சு. கொஞ்ச நாள் அப்படியே ஸ்ட்ரெச் ஆச்சுன்னா ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் போகும்போது ஒரு கஷ்டம் அந்த மாதிரி இருந்தது. நான் என்ன நினச்சி அந்த கஷ்டத்தில் போகணும் நான் சொல்ல மாட்டேன் யார்கிட்டையும். ஆனால் அந்த டாபிக் பற்றி அங்கிள் பேசுவார் ஈவினிங். அது பேசினோதே தெரியும், பாடா என்னடா இது நம்ம என்ன நினைக்கிறோம் அதை யார்கிட்டையும் சொல்லலை, ஆனால் அங்கிள் பேசுகிறாரு அப்படிங்கும்போது அது ஒரு வைப்ரேஷன். ஓகே பண்ணிடலாம். ஸோ இந்த வயசில் எனக்கு வந்து இது கிடச்சது ரொம்ப பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு நன்றி. என்னை வழிநடத்தி இப்படி ஒரு இடத்துக்கு என்னை கொண்டு வந்ததுக்கு வரதராஜன் அங்கிளுக்கு ரொம்ப நன்றி. இதை இன்னும் பயன்படுத்தி நான் நல்லா வரணும்னு நினைக்கிறேன். நன்றி. சர்க்குருவே சரணம். சந்தோஷம்.